Hey guys, welcome back. Nothing oda sub brand CMF brand la இந்த மாசம் 8ஆம் தேதி CMF Phone 1 லான்ச் பண்றாங்க. Phone மட்டும் லான்ச் பண்ணல, கூடவே எக்கச்சக்கமான ஆக்சஸரீஸ்மே வந்து லான்ச் பண்றாங்க. CMF Phone 1 ஓட full details, specification, இவங்க என்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்றாங்க and என்ன பிரைஸ்க்கு வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் வந்து இனி நம்ம வீடியோல பார்த்துட்டு வந்துடலாம். and இந்த மாசம் 20 and 21 வந்து Amazon-ஓட Prime Day சேல் நடக்க போகுது. ஸோ இந்த சேல் ஆல்மோஸ்ட் நிறைய கேட்டகரிஸ்ல எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து மேசிவான பிரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு. டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் நீங்க மேனுவலா போய் சர்ச் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்க டைரக்டா வந்து டெலிகிராம்ல ATT டீல்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம சேனலோட சொந்த டெலிகிராம் சேனல், இங்கே வந்து நம்ம ரெகுலராகவே வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து டீல் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அங்கே வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லான்ச் இவெண்ட்டில் வந்து வாட்ச் ப்ரோ 2 கொண்டு வராங்க. இந்த வாட்டி வந்து ரவுண்ட் ஐல் டிசைனோட வருது. இந்த ப்ரோ 2 வாட்சில் வந்து அலுமினியம் பாடி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்சேஞ்சபிள் ஃப்ரேம்ஸோட வருது. நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் வாட்சில் இந்த மாதிரி பார்த்துருப்போம். பட்ஸ் ப்ரோ 2மே வந்து அப் டு 50 டெசிபிள் ANC சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. அடுத்து மொபைல் ஆக்சசரின்னு பார்த்தோன்னா ஒரு மொபைல் கிக் ஸ்டாண்டு, பவர் பேங்க் வந்து கொண்டு வராங்க. லேண்ட்யார்ட் கேபிள், ரீப்ளேசபிள் பேக் கவர்ஸோட வருது. ஸோ இந்த ஆக்சசரியில் உங்களுக்கு எந்த ஆக்சசரி பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து இந்த ஆக்சசரிலாம் பார்த்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஃபோனோட பாக்ஸ் கண்டென்ட்னு பார்க்கும்போது சிமெஜிக் பின் தராங்க. அதுலேயே வந்து ஆப்போசிட் சைடில் ஸ்க்ரூ இருக்கு. ஃபோனோட பேக் பேனல் வந்து இந்த வாட்டி இன்டர்சேஞ்சபிளாக கொண்டு வராங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம பேக் பேனல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து பாக்ஸில் ரீடைன் பண்ண போகிறாங்க. பட் சார்ஜர் வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து அவங்க கொடுக்க போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வந்து நம்ம CMF-ஓட சார்ஜர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிசைன் அண்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். இந்த ஃபோனுக்குமே வந்து டிசைன் கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மல்டிபிள் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. பிளாக் அண்ட் ப்ளூ வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலருக்கு வந்து வேகன் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா ரொட்டேட்டிங் க்ரௌன் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ மீடியா கண்ட்ரோல்ஸ்க்காக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து இன்பில்ட்டாக லாக் சப்போர்ட்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து நம்ம லேண்ட்யார்ட் கேபிள்மே வந்து அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வால்யூம் பட்டனோட பிளேஸ்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. பவர் பட்டனோட பிளேஸ்மெண்ட் ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு செப்பரேட் யூனிக் கலர் ஆக்ஷன் கொடுத்தது வந்து ஃபோனோட ஓவரால் லுக் பார்க்கறதுக்குமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டிசைன் நம்ம எடுத்துகிட்டா பஞ்சுவல் டிஸ்பிளேயோட தான் கொண்டு வராங்க. ஃபோன் 2Aல பார்த்த மாதிரி இந்த ஃபோன்லேயுமே வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே எக்கச்சக்கமான ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்துருக்கு. மொத்தமாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். 6.67 இன்ச் டிஸ்பிளேயோட வருது. இந்த வாட்டி வந்து OLED பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. 120 Hz ஹையர் refresh சப்போர்ட் இருக்குது. 2000 Hz வரைக்குமே வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பற்றி எதுவும் ரிவீல் ஆகலை. ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ண 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுக்காது தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தாலுமே வந்து Android 14 பேஸ் பண்ண Nothing OS 2.6ஓட வருது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா MediaTek-ஓட Dimensity 7300 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nm பேஸ்டு ப்ராசர். 7300ன்னு பார்க்கும்போது 7200ஓட சுப்பீரியர்னு மட்டும் நினைக்க வேண்டாம். பட் அங்கே தான் வந்து MediaTek பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. நேமிங் கேமில் MediaTek பயங்கரமாக ப்ளே பண்ணி செம்மையாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் குவால்காமே வந்து அந்த நேம் கேமிங்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நார்ஜோ 70ல் பார்த்தா Dimensity 7050ஓட ஸ்லைட் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இந்த 7300 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் 7200 வந்து வே சுப்பீரியரான ப்ராசர். 7200க்கு வந்து ஒரு லோவர் பவர் சிப்செட். பட் இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்க 6 Gen 1, 6S Gen 3, 695 மாதிரி ஃபோன்ஸோட கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கூடவே வந்து LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா பின்னாடி வந்து டுவல் கேமரா செட்டப். மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அடிஷ்னல் 2 MP டெப்த்துக்காக யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேல 16 மெகாபிக்சல் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட மற்ற இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம பார்க்கும்போது கிளிஃப் லைட் சப்போர்ட் வந்து கிடையாது. NFC பற்றி இப்போதைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை. மேபி லான்ச் ஆனதுக்கப்புறமா வந்து நமக்கு தெரிய வரும். டூவல் 5G சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட்டுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிங்கிள் ஸ்பீக்கரோட கொண்டு வராங்க. டூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6,128 அண்ட் 8,128. ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 16,000 to 20,000 ரூபி ப்ரைஸில் வந்து எதிர்பார்க்கலாம். வித் ஆஃபர்ஸோட பேஸ் வேரியன்ட் 6GB 128GB மாடல் வந்து நம்ம அரௌண்ட் அந்த 16,000 ரூபி ப்ரைஸில் எதிர்பார்க்கலாம். அண்ட் 8GB மாடலுமே வந்து நம்ம அரௌண்ட் ஒரு 17,000-18,000 ருபீஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படியுமே வந்து அண்டர் 20,000 தான் கொண்டு வராங்க. இப்போதைக்கு அண்டர் 20,000ல் Vivo T3 5Gயாக இருக்கட்டும், IQ Z9 5G ரெண்டுமே வந்து சிமிலரான ஃபோன்ஸ் தான். ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கு. ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸுமே கிடையாது. பேலன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. சப்போஸ் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து OnePlusல Nord CE3 இருக்குது. 19,000 ருபீஸ்க்கு வந்து நமக்கு 6,128 அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வந்து இந்த ப்ரைஸில் ஒரு நல்ல சாலிடான ஸ்மார்ட் ஃபோன் தான். CMF Phone 1 எங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தா அவங்களோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லைட் ஒரு எட்ஜ் இருக்குது. ஃபன் டச்
வைஸ் கம்பேர் பண்ணும்போது. ஃப்ரண்ட் டச் வைஸ் அளவுக்கு வந்து ஒரு ஹெவி ஸ்கின் கிடையாது, பட் ஸ்டில் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் பெட்டர் ஃப்ளூயிடிட்டி வந்து கிடைக்கும். பட் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது IQ Z9 வந்து கண்டிப்பாக ஒரு வே பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் ஸ்டில் ஒரு ஹெவியான ஃப்ரண்ட் டச் வைஸுமே வந்து Dimensity 7200 ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணும். IQ Z9 ரிவ்யூமே வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த CMF Phone 1 பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து 20,000 கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த ஸ்மார்ட் ஃபோனை பிக் பண்ணுவீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ATD டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு AdithyaTech.